நல்லா இருக்கீங்களா? நம்ம ஏற்கனவே உள்ள விலாகில் வந்து கார்டனில் எப்படி நம்ம வந்து ஸ்டோன் அந்த இது செட் பண்ணோம், அதுக்கு நடுவில் புல் எப்படி நாங்கள் அமைச்சு பராமரிச்சிருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு கார்டன் விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். விலாகுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் ஒரு குட்டி தாட். கோபத்தில் நாம் அமைதியாக இருக்கிற அந்த சில வினாடிகள் தான், அந்த சில நொடிகள் தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை ஒன்று பண்ணும். ஏன்னா கோபத்தில் கூறும் வார்த்தைகள் கூர்மையான வாள் அப்படின்னு சொல்லிட்டு புத்தர் சொல்லியிருக்கார். ஸோ கோபம் வரும்போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னா நிறையா பிரச்சனைகள் தீர்ந்துடும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகுக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கார்டன் விலாகில் வந்து நல்லா புல்லெல்லாம் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டு திருப்பி கட் பண்ணி திருப்பியெல்லாம் வந்து எப்படி முளைச்சிருக்கு, எப்படியெல்லாம் கட் பண்ணி இது பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காமிக்கிறேன் இந்த வீடியோவில். பாருங்கள், நம்ம வந்து பாண்டு வந்து புது இலைகள்லாம் நிறையா விட்டுருக்குது. ஃபிஷ்ஷெல்லாம் நிறையா குட்டி போட்டு நிறையா வந்து மீன் இப்போ நிறையா வந்திருக்குது நம்ம பாண்டில். இன்னும் பூ மட்டும்தான் வரல, அதுக்காக தான் நான் வெயிட்டிங். ஓகே வாங்க, அப்படியே வந்து எங்களோட அந்த இது புல்லெல்லாம் வந்து எப்படி பாருங்கள், திருப்பி கட் பண்ணோன்னே எந்த மாதிரி அழகாக வளர்ந்துருச்சு. இப்போ வந்து செமையாக வளர்ந்து அழகாக லெவலாக இருக்குது. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ கட் பண்ணி ஒரு 20 நாள் இருக்கும். 20 நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு இது அழகாக வளர்ந்துருச்சு. முதல்ல நாங்கள் புல் வச்சது வந்து நல்ல வெயில் காலம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வளர்ந்த உடனே நல்லா வேர் பிடிச்சி வளர்கிற வரையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணுறது கொஞ்சம் நாள் விட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் புல் கொஞ்சம் நல்லா வளர்கிற வரையும் நாங்கள் டைம் விட்டுட்டோம். ஸோ இந்த அளவு நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் கட் பண்ணுறது நாங்களே எதுவுமே கட் பண்ணல. ஃபஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு நர்சரியிலேருந்து அவங்களே ஆள் விட்டு ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் அவங்க பண்ணி கொடுத்தாங்க, எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த 3 லேடிஸ் வந்தாங்க. இந்த கருப்பாங்க இல்லையா, கருவால், அதை வச்சு அவங்க வந்து இதை ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்தாங்க. 3 பேருமே நர்சரியில் ஒர்க் பண்ணுறவங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆள்கள். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ணி கொடுத்தாங்க. நினைக்கலாம் நம்ம வந்து ஏன் இதெல்லாம் மிஷின் இருக்குமே, கார்டன்னா மிஷின் வச்சு தான் இந்த புல்லெல்லாம் வெட்டுவாங்க அப்படின்ட்டு. கரெக்டு தான். அது பெரிய அளவில் லான் மாதிரி அமைச்சு நல்லா பெரிய கார்டன் போட்டிருக்கவங்க கண்டிப்பாக இந்த மிஷின் வச்சு பண்ணலாம். இன்னொன்று, இதோட காஸ்ட் ஒன்று இருக்குது. 4000 ரூபாய்க்கு மேலே மிஷின்லாம் கிடைக்கிது. நம்ம சின்ன அளவில் பண்ணியிருக்கனால நாங்கள் வந்து இந்த அளவு பெரிய மிஷின்லாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நம்ம இவங்க ஆள்களை வச்சே பண்ணோம். இப்போ பாருங்கள், இந்த அம்மா வந்து கருவாலை வச்சு இந்த கருவை இருக்கிற மாதிரியே அறுக்குறாங்க. பட் பொதுவாக வந்து புல் வந்து நம்ம எப்படி ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு தரைக்கு மேலே 3 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதுனால முதல் முறையாக வந்து இப்படி கட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனாலும் நாங்கள் ஃபஸ்ட்டு கூட பயந்தோம், இந்த மாதிரி ரொம்ப ஒட்டை கட் பண்ணுறாங்களே வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து அது ஒரு 20 நாளில் நல்லா வளர்ந்துருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பொதுவாக புல் கட் பண்ணணும் அப்படின்னா தரையிலேருந்து 3 இன்ச் மேலே வரையும் நம்ம விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இப்போ இந்த அம்மா பண்ணும்போதே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, குழந்தை பிறந்தவுடனே தலைமுடி முதல்ல மொட்டை போடுவோம் இல்லையா, அப்போ முடி நிறைய வளர்ந்துருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா முதல் மொட்டை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ அழகாக க்ரீனாக வளர்ந்துருந்துச்சு. அதை வந்து இவங்க நறுக்கும் போது மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. பட் நம்ம வந்து நம்ம புல் இந்த அளவு வச்சுருந்தோம்னா அது நல்லா இருக்காது. ஸோ வந்து கட் பண்ணி விட்டு திருப்பி வளர்க்கும் போது தான் அது அழகாக இருக்கும். இது இந்த சின்ன சின்ன லான்கள் நான் அமைச்சிருந்தேன்னு சொன்னோம் இல்லையா, அதுலேயும் அந்த அம்மா இன்னொருத்தவங்க வந்து அந்த கருவாலை வச்சு அந்த புல்லை ஃபுல்லாக கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இவங்க வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி புல்லெல்லாம் கட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், எல்லாமே நல்லா கட் பண்ணி விட்டுட்ருக்குறாங்க. மிஷின் வச்சு கட் பண்ணுறது இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம பாண்டு உள்ளே இருக்கிறனால அந்த மிஷின் வந்து அப்படியே செதறடிக்கும் அந்த புல்லை வந்து. அது ஃபுல்லாக பாண்டில் போய் விழுந்து அது ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும். அதனால வந்து நாங்கள் அந்த ஒரு ஐடியாவுக்கு நாங்கள் போகலை. ஸோ 3 பேர் வந்தாங்க. காலையில் ஒரு 9 மணி போல் வந்தாங்க. மத்தியானம் 1 மணி 2 மணியோட முடிச்சிட்டாங்க. 3 பேரும் சேர்ந்து இந்த ஏரியாவை முடிச்சிட்டாங்க. நம்மளுக்கு செலவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே தான் வந்துச்சு 3 பேருக்கும். ஸோ அதனால் வந்து காஸ்ட் வைஸும் ஓகே. ஆனால் இதுவே ஒவ்வொரு தடவையும் நம்ம பண்ணிகிட்ருக்க வேணாம், அந்தளவு வந்து நம்ம இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் எப்படி பண்ணணுங்கிறது ஈஸியாக ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதுக்குன்னு நம்ம இந்த கிராஸ் கட்டிங்க்குன்னு சிசர்ஸ் விற்கிது, ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதை ஆர்டர் பண்ணியிருக்கோம். வந்தவுடனே நெக்ஸ்ட் டைம் வந்து நம்மளே பண்ணலாம் அப்படிங்கிற இது இருக்குது. அது நான் வந்தவுடனே அந்த சிசர்ஸ் பற்றி நாங்கள் வச்சு எப்படி அதை கட் பண்ணுறோம் அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்கு தனியாக நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன். இந்த அளவு அழகாக வளர்ந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது நல்லா பச்சை பசேல்னு க்ரீன் கலரில் அப்படியே வயல்வெளியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு.
ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணோன்னே இந்த ஏரியாவை பார்க்கும்போது என்னமோ அந்த இடத்துல புல்லே வைக்காத மாதிரி ஒரு மாதிரி வெறும் கல்லாக அந்த கீழே பார்த்திங்கனாலே தெரியும். அந்த வேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கலரில் தான் இருக்கும். அந்த சாம்பல் புத்த மாதிரி ப்ரௌன் கலரில் இப்படி தான் இருக்கும். மேலே மட்டும்தான் புல் க்ரீனாக இருக்கும். நம்ம நினைப்போம் கீழே ஃபுல்லாக காஞ்சிருச்சோ அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த புல் எப்போதுமே மேலே மட்டும் வளர்ந்துருக்கிறது தான் க்ரீன் கலரில் இருக்கும். கீழே ஃபுல்லாக இந்த மாதிரி காஞ்சிரு மாதிரி தான் கலரில் இருக்கும். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் விட்டு கட் பண்ணணும். இவங்க ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டாங்க, அதனால் நம்ம பயப்பட வேணாம். பட் எங்களுக்கு வந்து ஒரு 2-3 டேஸ் 3ஆவது நாள் கரெக்டாக நான் சொல்லணும் அப்படின்னா 3ஆவது நாளே எங்களுக்கு லைட்டாக க்ரீன் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 21 to 25 நாளுக்குள்ளே சூப்பராக நல்ல க்ரோத் ஆகி எல்லாமே வளர்ந்துருச்சு. அதனால் வந்து நம்ம வந்து சரி நம்ம நல்ல வேலை பயந்தோம், ஓரளவு வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு சந்தோஷமாக போச்சு. இந்த புல் பார்த்திங்கன்னா இவ்வளோ சேர்ந்துருச்சு. இது என்ன பண்ணுறது வேஸ்ட்டு அப்படின்லாம் நினைக்க வேணாம். இது ஃபுல்லும் வந்து அப்படியே நாங்கள் வேறு செடி வளர்த்துருப்போம் இல்லையா, நம்ம பூச்செடிகளோ இல்லை வந்து காய்கறி செடிகளோ எல்லாம் அந்த இடத்துக்கு கீழே அந்த செடிகளுக்கு கீழே மூடாக்கு மாதிரி இதை போட்டோம்னா ரொம்ப சீக்கிரமாக இது மக்கிடுது. இது ஆடு மாடெல்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்றதில்ல. ஸோ இந்த புல் வந்து ஆடு மாடுக்கு நம்ம போடுறத விட நம்ம வந்து செடிகளுக்கு இடையில் வந்து மூடாக்கு மாதிரி போட்டோம் அப்படின்னா அடிக்கடி தண்ணி பாய்ச்சுற அந்த வேலை நம்மளுக்கு குறையும். இது ஈஸியாக மக்கி நல்ல நைட்ரஜன் உரமாக ஆகிடுது. நாங்கள் வந்து இந்த புல்லை ஃபுல்லாக நாங்கள் வந்து வெளியில் பூச்செடிகள் வளர்க்குறது, மாடியில் தொட்டியில் உள்ள செடிகள், இந்த மாதிரி இங்கிட்டு சைடில் உள்ள பெரிய இந்த ட்ரீ இந்த மாதிரி இடங்கள்ல நாங்கள் ஃபுல்லாக கீழே போட்டோம். ஸோ வந்து வெயில் அதிகமாக பட்டு நீராவி போக்கையும் குறைக்குது. அதே நேரம் இது ஈஸியாக மக்கி அந்த செடிகளுக்கு நைட்ரஜன் சத்தையும் நல்லா கொடுக்குது. அதனால் இது வந்து வேஸ்ட்டு கிடையாது. இது அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ வந்து இந்த லான் ஏரியாக்குள்ளேயும் அவங்க வந்து அழகாக அவங்க பண்ணுறது ஃபுல்லாக எங்களுக்கு வந்து உண்மையிலேயே நம்ம வீட்டில் வயல் போட்டு ஏதோ நெல் போட்டு கருது இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் எனக்கு ஃபுல்லாக இருந்துச்சு. அழகாக முடிச்சிட்டாங்க 3 பேரும். மத்தியானம் ஒரு 1 மணி போலையெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. மத்தியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த எங்களுக்கு இடையில வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் புல் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஃபஸ்ட்டு கட் பண்ணுறாங்க. ஸோ கட் பண்ணோன்னே பார்த்தோம்னா கொஞ்சம் இடைவெளி இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதாவது மண் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் மண்ணும் செம்மண் மண்புழு உரம் ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, புல் வைக்கும் போது நாங்கள் கலந்து வச்சோம்னு அதே காம்பினேஷனில் அதே ரேஷியோவில் 3ஐயும் கலந்து அவங்க ஃபுல்லாக அந்த நிரப்பி விட்டாங்க. இது ஒவ்வொரு தடவையும் நம்ம செடி புல் கட் பண்ணும்போது அப்படிலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபஸ்ட் டைம்னால இடையில வந்து எங்களுக்கு கேப்பு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை ஃபில் பண்ணுறதுக்காகவும் இன்னொன்று இந்த வேர் நல்லா பிடிச்சி இன்னும் கொஞ்சம் வளரும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மணல் செம்மண் மண்புழு உரம் 3ஐயும் கலந்து அந்த இடையில ஃபுல்லாக அவங்க போட்டு விட்டாங்க. அவங்களே கலந்து அவங்களே போட்டு விட்டாங்க எல்லாமே. ஸோ இது வந்து ஒரு 10 நாள் டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் வெட்டிட்டோம்னா கொஞ்சம் வளர்கிறதுக்காக நம்ம காலையிலையும் சாயங்காலமும் 2 நேரமும் நமக்கு தண்ணி பாய்ச்சணும். ஃபுல்லாக செடி இந்த புல் இருக்கிற இடம் எல்லாமே 4ஆவது நாளே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த க்ரீன் கலரில் எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சூப்பராக ஒரு 20 நாளில் நல்லா வளர்ந்துருச்சு. ஸோ இந்த மண் இதெல்லாம் வந்து நம்ம எப்போதும் போடணும் அவசியம் இல்லை. நாங்கள் கேப்பு தெரிஞ்சிச்சு. அதோடு வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம வெட்டியிருக்கிறோம், கொஞ்சம் வேர் பிடிச்சி இன்னும் கொஞ்சம் வளரட்டும் அப்படிங்கிறக்காக இந்த 3ஐயும் காம்பினேஷன் இது பண்ணி அவங்களே வந்து கலந்து வச்சு விட்டாங்க. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா வெட்டினவுடனே ஏதோ புல்லே வைக்காமல் ரொம்ப நாள் காஞ்சு போன தர மாதிரி தெரிஞ்சியும் இப்படி தான் வெட்டின அன்னைக்கு எங்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்தளவு வெட்டணும்னு இல்லை, நான் சொன்ன மாதிரி தரையிலேருந்து 3 இன்ச்சு உயரத்துக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வெட்டினா போதும். ஆனால் இப்போ பாருங்கள் வெறும் கல் நடுவில் சும்மா மண் போட்டு இப்படி இருக்கிற தரமாக இருக்குன்னா இருந்துருச்சு. ஏன்னா அந்தளவு க்ரீன் கலரில் வளர்ந்ததை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வெட்டினோன்னா இப்படி தான் ஒரு காட்சி அளிச்சிச்சு. பாருங்கள் இந்த வெளியில் வந்து அவங்க கலக்கிறது மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கொண்டாந்து அவங்க எல்லாத்தையும் போட்டு விட்டு வேலையை முடிச்சுட்டு 2 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டாங்க. இப்போ வந்து ஒரு 2 மணி இருக்கும், நல்ல வெயிலாக இருந்துச்சு. அதனால் அவங்க உடனே தண்ணி பாய்ச்ச வேணாம், நாங்கள் சாயங்காலம் பாய்ச்சிக்கிறோம்னு சொல்லிட்டோம். ஸோ மண்ணெல்லாம் போட்டு நீட்டாக கூட்டி தள்ளி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. சாயங்காலம் அதுக்கப்புறம் நாங்கள் தண்ணி பாய்ச்சினோம். ஒரு 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாருங்களேன், கரெக்டாக அந்த உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். அந்த க்ரீன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்தோன்னே என்னமோ அந்த விதை போட்டு நெல் பாவிட்டு அதில் ஃபஸ்ட்டு வரும் பாருங்களேன் நாற்று, அதை பார்க்குற மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே அந்த லைட் க்ரீன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடம்லாம் நிறையா அவங்க வெட்டலை போல், அதனால் கொஞ்சம் கூட தெரியுது. பட் வந்து இந்த ஓவரால் லுக் வந்து லைட் க்ரீன் ஷேடு வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா நிறையா வெற்றிடமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். இது நடக்கிற பாதைக்கு நாங்கள் கல் அமைச்சிருந்தோம், ஒரு ஸ்டெப்புக்கு ஒரு கல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சுற்றி வர அந்த புல்லெல்லாம் வந்து நல்லா வளர்கிறப்ப அந்த அழகாக அந்த கல் மட்டும் லைட்டாக தெரிகிற மாதிரி நல்லா வளர்ந்துருச்சு. இப்போ ஓவரால் லுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 25 நாள் கழித்து பார்த்திங்கன்னா ஓவரால் லுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு அழகாக வளர்ந்துருச்சு அப்படின்னு. இதுதான் கரெக்டான ஒரு லெவல்.
அதாவது நம்ம கல் இந்த மாதிரி பதிச்சு அதில் வந்து புல் நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஹைட்டுக்கு இருந்தால் தான் அந்த கல்லும் அது சுற்றி வந்து புல்லும் அந்த டிசைன் அழகாக கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஹைட் இருக்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த லெவல்லையே தான் நம்ம எப்போதும் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நான் எப்படி வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறேன்னு நான் சொன்ன மாதிரி அந்த சிசர்ஸ் வந்த உடனே நாங்களே எப்படி வந்து அதை கட் பண்ணி நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் வந்து அது பெரிய ஏரியாவுக்கு அது சரியாக வராது. சின்னதாக குட்டியாக ஒரு கார்டன் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம ஈஸியாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த நான் நிறையா விட்டுடமாக தெரிஞ்சதெல்லாம் பாருங்கள். இப்போ நடப்பாதை மட்டும் விட்டுட்டு நிறையா நல்லா தெரியுது. சிவு வந்து வீடியோ எடுக்கும்போது அவன் நம்மளை சுற்றி தான் வந்துகிட்டே இருப்பான். அவனையும் அப்பப்போ நம்ம வந்து என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லாட்டி அவ்வளோதான் வந்து கடிச்சு இழுக்க ஆரம்பிச்சிடுவான், நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சிடுவான். ஸோ அவனே வந்து வாடா வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ ஓவரால் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு திருப்பி வந்து 20 நாள் நாங்கள் வந்து காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி பாய்ச்சினோம். சூப்பராக வந்துருச்சு. நம்ம இதெல்லாம் பாருங்கள், தாமரை எல்லாம் வந்து லில்லி வந்து எல்லாமே நல்லா இலையெல்லாம் விட்டு வந்திருக்குது. நிறையா மீன் குஞ்சுகள்லாம் புதுசாக வந்திருக்குறாங்க. இந்த அளவு ஹைட் இருக்கணும். இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா ஓகே. இதில் விலை குறைச்சும் வந்து அந்த மிஷின் இருக்குதுன்னு ஆன்லைனில் பார்த்தோம் அன்றைக்கி. ஸோ அதையும் அடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். பார்க்கலாம் எடுத்து எப்படி வருது அப்படின்ட்டு. இன்னும் கொஞ்சம் பூச்செடிகள்லாம் இருக்குது. இப்போ இதை பார்த்திங்கன்னா வந்து லேண்டனா அப்படிங்கிற பூ. இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல் இந்த மாதிரி சைடுகளில் தான் நிறையா வேலிகளில் இது மாதிரிலாம் நிறையா பூ கிடக்கும். இப்போ வந்து இது ஹைப்ரிடாக கொண்டாந்து எல்லா கலர்லேயுமே நம்ம ஏரியாலேயே வளர்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ செமையாக இருக்கும். இதை இடையில பூச்செடி மாதிரி வச்சோம் அப்படின்ட்டுனா சூப்பராக இருக்குது. இந்த ஒரு பூ வந்து ரெயின் லில்லி அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே ஒரு vlog ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த லில்லியை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அழகாக புல் மாதிரி இருக்கும். புல்லுக்கு நடுவில் இந்த பூ வந்து ஒத்தையாக ஒரு காம்பு வச்சுட்டு அதில் வளரும். அழகாக இருக்கும் பார்க்க. இது பார்த்திங்கன்னா நிறைய நம்ம பார்த்துருப்போம். நம்ம சின்ன பிள்ளைகளெல்லாம் சின்ன டப்பாவிலெல்லாம் வச்சு வளர்த்துருப்போம். டேபிள் ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இதோட பேர் வந்து போர்ட்டுலாக்கா. இது வந்து நிறையா கலர்ஸ்லேயும் கிடைக்கும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து லைட் பேபி பிங்க்கு ப்ளஸ் ஆரஞ்சு அப்புறம் டார்க் பிங்க்கு 3 கலர்லேயும் எங்கள் வீட்டில் இருக்குது. இடையில இது வைக்கும் போது அது வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ஆனால் பூக்கிறதுக்கு நல்லா நிறைய வெயில் தேவை. வெயில் காலத்தில் தான் இது நல்லா பூக்கும். இது வந்து டார்க் பிங்க். அந்த பூலையே ரொம்ப எனக்கு பிடிச்ச கலர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குங்குமப்பூ கலர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா அடினியம் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போ நிறையா இடத்துல நர்சரியில் விற்கிறாங்க. நிறையா வீட்டுகளையும் வாங்கி வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டில் 2 கலர், ரெட்டுலேயும் இந்த டார்க் பிங்க்கு இந்த மாதிரி கலர்லேயும் இருக்குது. இது வந்து ரெட் கலர். ஆக்சுவலாக நம்ம கேமராவில் அப்படி விழுந்துருக்குது கலர் வந்து. ஸோ வந்து ரெட்லேயும் பிங்க்லேயும் இருக்குது. இதுக்கு எப்படி தொட்டி அமைக்கிறது, இதில் எப்படி நம்ம வந்து அதில் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நான் ஒரு vlog தனியாக போடுறேன், ஒரு வீடியோ போடுறோம். பார்க்கும்போது அங்கங்கே இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக பிளான்ட்ஸ் அந்த பூக்களும் இருக்கும்போது நல்லாயிருக்கும். சிவு பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல நம்மளை தனியாகவே விட்டுட்டு இருக்க மாட்டான். நம்ம ஆள்க எங்கே இருக்கமோ அங்கே தான் அவனுக்கு இருக்கணும். ரொம்ப ஃப்ரெண்ட்லி டாகுவேன். அவனை என்கேஜ் பண்ணலைன்னா போச்சு, அப்படியே திருப்பி நம்மளை வீடியோலாம் எடுக்க விட மாட்டான். அவனையும் அப்பப்போ நம்ம வந்து தட்டி கொடுத்து என்னடா இது அப்படின்னு சொல்லி இது பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அவனும் சந்தோஷமாக இருப்பான். குழந்த மாதிரி தான் அவன். பாருங்க, அவனோட ஏரியா இது ஃபுல்லாக ஏரியா அப்படின்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் நம்மலாம் சந்திப்போம். ஓகே, தேங்க்யூ.